அல்லேலூயா. கர்த்தரை இன்னைக்கு சாட்சியாக நிறுத்தினா அதுக்காக நன்றி செலுத்தி ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த சாட்சி வந்து இந்த சங்கீதத்தோடு இப்போ சம்மந்தப்பட்டது. இப்போ நாம் கேட்ட வார்த்தைகளை செய்தியை பற்றி அதோடு சேர்ந்து தொடர்ச்சியான ஒரு சாட்சி தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். நான் வேலையில் இருக்கும்போது நல்ல போஸ்ட்டில் தான் இருந்தேன். எந்த ஒரு நல்ல நிகழ்ச்சிகள் ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலில் நடந்துச்சுன்னா எங்கள் ஓனர் போக மாட்டார், என்னை தான் அனுப்புவார். அப்படி ஒரு நிகழ்ச்சி தான். அப்போ நான் வந்து அப்போ தான் ரசிக்கப்பட்ட சமயம் 2003 2002ன்னு நினைக்கிறேன். அப்போ செட்டு ஒரு 4-5 பேர் ஒரு 10 பேர் தான் இருந்திருப்போம். கொஞ்சம் பேர் தான் இருந்தோம். ஜென்ஸ் சைடில் நாங்கள் இந்த நானே சிமியோன் இந்த மாதிரி ரொம்ப கொஞ்சம் பேர் தான் இருந்தோம். அப்போது ஒரு நாள் ஒர்ஷிப்பில் பாஸ்டர் பாடிக்கிட்டு இருக்காங்க, ஒர்ஷிப் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நாங்கள்லாம் அப்போ வந்த புதுசு இல்லை, அங்கேருந்து இப்போ தான் முதல் சர்ச்சுக்கே வந்திருக்கிறேன். அப்போது இதெல்லாம் தெரியாது, கை தட்டணும், பாட்டு பாடணும், இதெல்லாம் தெரியாது. சில மாதிரி உட்காந்துருக்குறோம். உடனே பாஸ்டர் வந்து அந்த நடுவில் வந்து நல்லா கண்ணுக்கூடி எல்லாம் கை தட்டி இருக்காங்க. யார் கைதில் எல்லாம் சின்ன பசங்க, ஆண்டவர்கள்லாம் சின்ன பிள்ளைங்களாம் பின்னாடி இருக்காங்க. நாங்கள் வந்து கொஞ்சம் பேர் தான். யாருன்னா கேப்ரியல், இவர் டேனியல் தாமோதரன், இந்த மாதிரி கொஞ்சம் அவர் சிமியோ, இந்த மாதிரி இப்போ இவங்க மாதிரி ஆளுங்க தான் இருக்கோம். அப்படி இருக்கும்போது பாஸ்டர் வந்து எங்கள் கையை பிடிச்சி தூக்கி கையை இப்படி கையை ஆட்டுங்க, கையை தட்டுங்கன்னு சொல்லி என் கையை பிடிச்சேன்னா கையை பிடிச்சோன்னு பார்க்கணும். பாஸ்டர் ஒர்ஷிப் நடந்துக்கிட்டு இருக்க சமயத்தில் பாட்டு பாடிக்கிட்டு இருந்தவர், அவங்க 2 பேர் முக்கியமான ஆளுங்க 2 பேர் பாடிக்கிட்டு இருக்கிறாங்க, டைட்டஸும் அவர் ஆல்பர்ட் சுரேந்திரம். பாஸ்டர் வந்து எங்கள் கையை பிடிச்சி தூக்கி ஆட்டுறாரு. சரின்னு சொல்லி ஆட்டிட்டு நாங்கள் முடிச்சு கையை ஆச்சிட்டு நாங்கள் கை தட்டிட்டு விட்டுட்டேன். அப்புறம் இப்போ நான் இப்போ சொல்ல வந்த செய்தி, அங்கே 5 ஸ்டார் ஹோட்டலில் கன்னிமரா ஹோட்டலில் ஒரு ஃபங்க்ஷன். என்ன ஃபங்க்ஷன்னா, ஃபெடெக்ஸ் எக்ஸ்பிரஸ் கம்பெனிக்காரன் வந்து ஒரு இந்த மாதிரி ஜென்டில்மேனுக்கெல்லாம் ஒரு பெரிய ஃபங்க்ஷன் தானே. அந்த ஃபங்க்ஷனில் நானும் போயிருக்கேன். அந்த ஃபங்க்ஷன் எப்படின்னா காக்டெயில் பார்ட்டி. அந்த ஃபங்க்ஷனில் எல்லாருக்கும் கையில் ட்ரிங்க்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. எல்லாம் வயசானவங்க தான், எல்லாம் 50-40 வயசு 50 வயசு 60 வயசு பெரிய பெரிய ஓனர்கள் எல்லாமே எப்படி இருப்பாங்க, எல்லாம் வயசானவங்க இருக்காங்க. நான் மாதிரி ஸ்டாஃப் 1-2 பேர் போயிருக்கவங்க தான் கொஞ்சம் வயசு கம்மியாக இருக்கும். அவன் வெறும் காக்டெயில் பார்ட்டி மட்டும் இல்லை, அது ஒரு பேஷன் ஷோ வேறு. 2 பொண்ணுங்களை 3 பொண்ணுங்களை நடிகைகளை யாருன்னு தெரியல கூட்டிகிட்டு வந்து அவங்கெல்லாம் வந்து பேஷன் ஷோ நடக்குது. இங்கே கையில் எல்லார் கையிலையும் பாட்டில் வேறு இருக்குது. நானும் அங்கே தான் இருந்தேன். இருக்கும்போது கை தட்டுறாங்க, எல்லோரும் கை தட்டுறாங்க. ஒரு அரவாரமாக இருக்குது அந்த ஹாலே. வந்து அப்போ தான் உயிர் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி எல்லோரும் குடி போதையில் வேறு ஆடிக்கிட்டு இருக்காங்க, கை தட்டிகிட்டு இருக்காங்க. நானும் சேர்ந்து கை தட்டிட்டு தான் இருந்தேன். கை தட்டும் போது ஆண்டவர் பேசினார், அங்கே சபையில் கை தட்ட மாட்டேங்கிறேன், இங்கே வந்து கை தட்டலையா அப்படின்னு. பாதி தட்டிக்கிட்டு இருந்தேன் கொஞ்ச நேரம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் தட்டினேன். ஏன்னா அவங்க ஷோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், டிவியில் பார்த்தீங்களா என்னன்னு தெரியாது. பேஷன் ஷோனா பொண்ணுங்க எப்படி வருவாங்க, இவங்க கையில் எல்லோரும் பாட்டில் போத இவ்வளோ இதுவும் அந்த 5 ஸ்டார் ஹோட்டல் நடக்குது. கன்னிமரா ஹோட்டல் தான் அந்த ஸ்பென்சர் பக்கத்தில். கை தட்டிட்டு இருந்தவன் பார்த்தேன், கை தட்டிகிட்டு இருக்கேன். திடீர்னு மனச்சாட்சி பேசுது, குத்துது. இன்னும் இங்கே வந்து கை தட்டுறா, அங்கே வந்து உன்னை கையை பிடிச்சி தூக்க வேண்டியிருக்கு, இங்கே வந்து கை தட்டுறியா அப்படின்னு. அன்னைக்கு விட்டவன் தான். யாருக்கும் சோத்திரம் சொல்கிறதும் இல்லை, அங்கேயும் போகிறதும் இல்லை, கை தட்டுறதும் இல்லை. இதெல்லாம் அன்னைக்கு எடுத்த தீர்மானம் தான். அன்றைக்கி எடுத்த ஒரு பிரதிஷ்டை எடுக்க தேவன் எனக்கு உதவி செய்தார். அப்படி பல பிரதிஷ்டைகள் எடுத்திருக்கேன். ஒவ்வொரு இதுலேயும் என்னை தப்பி வித்துருக்கிறாரு. இப்படி அந்த கம்பெனியில் இருக்கும்போது எல்லாத்துலேயுமே இந்த விக்கிரங்களில் கூட எல்லா விக்கிரங்களுக்கும் என்னை கொண்டு முன்னாடி உட்கார வச்சு மாலையை போட்டு கையில் எலுமிச்சம்பழத்தை கொடுத்துருவாங்க. ஏன்னா எங்கள் தொழில் அப்படியே கம்பெனி பர்ச்சேஸுக்கு நாங்கள் போயிருக்கும்போது இவவே கூட்டிகிட்டு போய் முன்னாடி உட்கார வைப்பான். அந்த ஒரு பிரச்சனைக்காகவே நான் வேலையை விட வேண்டிய சூழ்நிலை. அதுக்கும் ஒரு தீர்மானம் எடுத்தேன். சரி, நம்ம இப்படி போய் கோயில் அலைஞ்சிட்டு இருக்கக்கூடாது, இந்த வேலையை நமக்கு வேண்டாம் அப்படின்னு. சத்தியத்தில் வளர எல்லாத்தையும் இந்த காரியங்களை எனக்கு ஆண்டவர் உணர்த்தினார். இன்றைக்கி நான் உங்கள் முன்னாடி சொல்கிறேன் அந்த மாதிரி. அதனால தான் சொல்கிறேன், இந்த கை தட்டுறதுங்கிறது ஒரு ஆயுதம். இந்த ஆயுதத்தை கையில் எடுத்தோம்னா சத்துரு ஓடி போயிடுவான். அவனுக்கு அங்கே இடம் இல்லை. கையை தட்டும் போது, கையை உயர்த்தும் போது அது வந்து ஒரு யுத்த ஆயுதமாக மாறிடும். மாறின உடனே அவனுக்கு அங்கே இடம் இல்லை. இது ஆண்டவருக்கு பிரியம். ஆண்டவர் நமக்குள்ளே மத்தியில் இருப்பார். அவன் ஓடி போயிடுவான், அவனுக்கு இல்லை. நம்ம வெளியில் போகும்போது இந்த அபிஷேகத்தோடு, இந்த கைதட்டலோடு, இந்த ஆவியோடு நம்ம வெளியே போனோம்னா எல்லா சத்துரையும் நம்மளை கண்டு ஓடணும், நாய் ஓடுற மாதிரி. வேறு யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. நம்மளை
அசைக்க முடியாது. அந்த இது வேணும். கைதட்டுறது இன்னைக்கு ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. கைதட்டணும், பாடணும், சத்தமாக பாடணும். இந்த சங்கீதம் முழுக்க அதான் சொல்லுது. ஏன் நம்ம கைதட்டணும், ஏன் நம்ம பாடணும் அப்படின்னு இந்த சங்கீதம் இன்னைக்கு ரொம்ப அருமையாக அவர் தம்பி ஆண்டு பாஸ்டர் சொன்னாங்க. அது நமக்கு ஆண்டவர் உணர்த்துகிறார். எது எந்த சமயத்துக்கு நமக்கு வேணுமோ அதை உணர்த்துகிறார். இன்னைக்கு மற்றனால சொல்கிறேன், அவ்வளோ பெரிய கூட்டத்திலேருந்து நான் தப்பிச்சு வந்தேன். அதோடு அன்னைக்கு நிறுத்தினவன் தான். இன்னைக்கு வரைக்கும் எங்கேயும் நான் கைதட்டுறதில்லை, எந்த நிகழ்ச்சிக்கும் கைதட்டுறதில்லை. ஒன்று ஆலயத்தில் தட்டணும், ஆண்டவரை துதிக்கணும். அதுக்காக கர்த்தர் தந்த இந்த அருமையான வேலைக்காக சாட்சிக்காக நன்றி சொல்லி சொல்லியிருக்கேன்.